உதாரணத்திற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், என்னால் இந்த பணத்தை கட்ட முடியாது என்று. அதற்கு மேல் செல்லும் முன் என்னால் என்று துவங்கியவுடன் ஆக்கப்பூர்வ வாக்கியமாக அதை மாற்றி அமையுங்கள். இரவு பகலாக நான் எல்லா வழிகளிலும் செழிப்படைகிறேன் என்று. அடுத்த செல்வத்தின் உண்மையான ஆதாரம். உங்கள் ஆழ்மனதில் சிறந்த புதிய எண்ணங்களுக்கு குறைவில்லை. அதனுள் எண்ணற்ற எண்ணங்கள் உணர் மனதிற்கு பாய்ந்து எண்ணற்ற வழிகளில் உங்கள் சட்டை பையில் காசை நிரப்ப தயாராக உள்ளது. பங்கு சந்தை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், அந்நிய செலாவணி மதிப்பில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த செயல்முறை உங்கள் மனதில் தொடரும். உங்கள் செல்வம் பங்கு சந்தையிலோ, உங்களிடம் உள்ள பத்திரங்கள் மீதோ அல்லது வங்கிக் கணக்கில் கையிருப்பின் மேலோ சார்ந்திருப்பதில்லை. இவை வெறும் அறிகுறிகளே. நிச்சயமாக தேவையானவை, உபயோகமானவை. ஆனால் வெறும் அறிகுறிகளே. நான் இங்கு வலியுறுத்த விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆழ்மனதை செல்வம்